நடிகர் விஜய் சேதுபதி தற்போது தென்னிந்திய சினிமாவை தாண்டி ஹிந்தியிலும் பரபரப்பான நடிகராக மாறியுள்ளார். சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளிவந்த தலைவன் தலைவி படம் பெரிய ஹிட் ஆகி வசூலை குவித்து வருகிறது. தற்போது பெண் ஒருவர் பாலியல் ரீதியாக அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் ரம்யா மோகன் என்ற பெண் விஜய் சேதுபதி பற்றி பாலியல் புகார் கூறி பதிவிட்டிருந்தார். அதில் பெண் ஒருவருக்கு தனது கேரவனுக்கு வர விஜய் சேதுபதி 2 லட்சம் கொடுத்தார் எனவும் அது மட்டுமின்றி டிரைவுக்கு வருவதற்கு 50,000 கொடுத்தார் எனவும் கூறியுள்ளார். மேலும் பல வருடங்களாக விஜய் சேதுபதி பயன்படுத்திக் கொண்ட அந்த பெண் தற்போது மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறார் என ரம்யா மோகன் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவு வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த பதிவு நீக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலியல் புகார் பற்றி விஜய் சேதுபதி பேசியிருக்கிறார். ரம்யா மோகன் பதிவிட்டிருக்கும் குற்றச்சாட்டை மறுத்திருக்கும் அவர், இந்த புகார் ஆதாரமற்றது, அசிங்கமான குற்றச்சாட்டு என கூறியுள்ளார். மேலும் என்னை பற்றி கொஞ்சமாக தெரிந்தவர்களுக்கு கூட இந்த புகார் உண்மை இல்லை என தெரியும். அவர்களே இதை பார்த்தால் சிரிப்பார்கள். தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் என்பதற்காக அந்த பெண் இப்படி செய்திருக்கிறார். சில நிமிடங்கள் புகழ் அவருக்கு இதனால் கிடைக்கிறது. இது பற்றி தற்போது சைபர் கிரைமில் புகாரளித்து இருக்கிறேன் எனவும் விஜய் சேதுபதி விளக்கமளித்துள்ளார். விஜய் சேதுபதி மீது பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் தற்போது சினிமா வட்டாரத்தில் சர்ச்சையாகியுள்ளது.